Please subscribe Sadhguru Sai Creations. கிட்னி டிசீஸ் வராமல் இருப்பதற்கு நாம் உப்பு எந்த அளவு பயன்படுத்தணும், நாம் தினமும் சாப்பிடக்கூடிய உணவில் எந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படிங்க நான் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியும், கொஞ்சமாவது நான் உப்பு சேர்த்துக்கலாமா அப்படின்றது தான் ஒரு பெரும்பாலான நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. நாளடைவில் தொடர்ந்து இந்த மாதிரி அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்போது சிறுநீரகங்கள் செயலிழக்க ஆரம்பிச்சிருது. உப்போட அயோடின் சேர்த்து கொடுக்கும்போது எல்லாருக்குமே அயோடின் போய் சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிமுறை வகுக்கப்பட்டது. ஆனால் இந்த அயோடின் டிஃபிஷியன்சி எல்லாருக்குமே இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி உப்பு சத்துக்கள் அதிகமாக எடுக்க சிறுநீரகங்கள் மட்டும் கிடையாது, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்குது. சிறுநீரகத்தோட வடிகட்டும் தன்மை ஒரு நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு அதை ரத்தத்தை பியூரிஃபை பண்ணிகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது தான் நம்ம ரத்தத்தில் அதிகமான கழிவுகள் சேர ஆரம்பிக்குது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருதுன்னா முக்கியமான காரணம் நம் உணவில் சேர்க்கக்கூடிய உப்பு. இப்போ சிறுநீரக செயலிழப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, இல்லை மெடிக்கல் ரீனல் டிசீஸ் இருக்குது, இல்லை ஃபேரன்கைமல் டிசீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதி கண்டிஷன், சர்க்கரை நோயாளிகளுக்கு நெஃப்ரான்ஸ் பாதிக்கப்படுறதுனால சிறுநீரக நோய் நிறைய பேருக்கு வருது. இந்த மாதிரி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நோய் வந்த பிறகு நம்ம உப்பு இல்லாமல் எப்படிங்க சாப்பிட்றது? திடீர்னு இந்த கண்டிஷன் இருக்குது, நீங்கள் ஒரு டயட் சொல்லிட்டீங்க, உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க, நான்வெஜ் எடுக்க வேண்டாம், ப்ரோட்டீன் டயட் குறைச்சிக்கோங்க, கீரைகள் எல்லாம் சாப்பிடாதீங்க, பால் சாப்பிடாதீங்க, எப்படிங்க நான் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியும், கொஞ்சமாவது நான் உப்பு சேர்த்துக்கலாமா அப்படின்றது தான் ஒரு பெரும்பாலான நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதுவே கிட்னி டிசீஸ் வராமல் இருப்பதற்கு நாம் உப்பு எந்த அளவு பயன்படுத்தணும், நாம் தினமும் சாப்பிடக்கூடிய உணவில் எந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கக்கூடிய ஒரு உணவுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவுட் சைடில் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், பேக்கெட்டில் அடித்து வரக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை ப்ரிசர்வ் ரொம்ப நாளாக பதப்படுத்தப்பட்ட ஒரு உணவாக இருக்கட்டும், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா உப்பு சுவை தான் மேலோங்கி இருக்கும். சாப்பிட்டு முடித்தோடனே இந்த குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கைகளில் இருக்கக்கூடிய அந்த மசாலாவுக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த உப்பு சுவை தூக்கலாக இருக்கும்பொழுது நம்ம திரும்ப திரும்ப சுவைச்சி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதாவது பேக்கெட்டில் வர சிப்ஸ் இருக்கட்டும், இன்றைக்கி நிறைய தியேட்டர்ஸ்லலாம் பார்த்தோம்னா பாப்கார்ன் வச்சுருப்பாங்க, அதில் மேலே போடக்கூடிய அந்த மசாலாஸ் இருக்குது பாருங்கள், அதில் அதிகமான உப்பு சுவை இருக்கும். குழந்தைகள் நிறைய நம்ம பார்த்துருப்போம், அந்த மசாலா நிறைய போட்டு அதை நல்லா ஷேக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ரெடி டு ஈட் ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, அதாவது மசாலாவோடு சேர்த்து வரக்கூடிய சில உணவுகள் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், 2 minutes 3 minutesல நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ற மாதிரியான உணவுகளில் கொடுக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ்லேயும் அதிகமான உப்பு இருக்கும். இது எல்லாமே நம்ம உடலுக்குள்ளே போகும்பொழுது சரி அது ஜீரணம் செய்ய முடியாமல், அது டைஜஷனே ஆகாத மாதிரி தான் இருக்கும் அந்த உப்புக்கள். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம சிறுநீரகங்கள் அதை ஃபில்டர் பண்ண முடியாமல் நாளடைவில் தொடர்ந்து இந்த மாதிரி அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்போது சிறுநீரகங்கள் செயலிழக்க ஆரம்பிச்சிருது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் தடைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரத்த ஓட்டம் தடைப்படுது எப்படின்னா, அந்த மைக்ரோ வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கிட்னிக்கு போகக்கூடிய அந்த மைக்ரோ வெசல்ஸ், ஸோ நெஃப்ரான்ஸ்க்கு போகக்கூடிய வெசல்ஸ் எல்லாமே சுருக்கம் ஏற்படுறதுனால அப்படியே கிட்னியில் சுருக்கம் ஏற்பட்டு அதோட ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த டைமில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது EGFR அப்படின்னு சொல்கிறோம், குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், சிறுநீரகத்தோட வடிகட்டும் தன்மை ஒரு நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு அதை ரத்தத்தை பியூரிஃபை பண்ணிகிட்ருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது தான் நம்ம ரத்தத்தில் அதிகமான கழிவுகள் சேர ஆரம்பிக்குது. யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டினின், இதோட லெவல் எல்லாமே நம்ம ரத்தத்தில் அதிகமாகிட்டே போகுது. இந்த கண்டிஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீடுகள்லேயே செய்யக்கூடிய தவறு என்னென்னா, ஒரு உணவு நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு குறைவாக இருக்குன்னு திரும்பவும் அதில் உப்பு சேர்க்குறோம். சமைக்கும் போதே சேர்க்கக்கூடிய உப்பு அந்த உணவோடு நல்லா சேர்ந்து அந்த சுவையை நமக்கு கொடுக்குது.
திரும்பவும் நம்ம வந்து ஒரு ஏதாவது நம்ம பானங்கள் குடிக்கிறோம், இல்லை ஒரு மோர் குடிக்கிறோம், ஒரு ஜூஸ் குடிக்கிறோன்னா அந்த அளவுக்கு அதில் உப்பு வந்து நிறைய சேர்ப்போம். அதே மாதிரி டேபிளில் வந்து சால்ட் வச்சுக்கிட்டே இருப்போம், சாப்பிடும்போது உப்பு பத்தலையா கொஞ்சம் போட்டுக்கிறது. இந்த மாதிரி அதிகமான உப்பு சேர்த்து தான் நம்ம உடலில் சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை. இப்போது இந்த மாதிரி உப்புச்சத்துக்கள் அதிகமாக எடுக்க சிறுநீரகங்கள் மட்டும் கிடையாது, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த அயோடைஸ்டு சால்ட் அப்படின்ற ஒரு உப்பு வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் பரவலாக அப்படின்றது வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நிறைய பேருக்கு அயோடின் டிஃபிஷியன்சி நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போது இது உப்போடு அயோடின் சேர்த்து கொடுக்கும்போது எல்லாருக்குமே அயோடின் போய் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிமுறை வகுக்கப்பட்டது. ஆனால் இந்த அயோடின் டிஃபிஷியன்சி எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்னா கிடையாது. இந்த தைராய்டு அப்படின்ற பிரச்சனை முக்கியமாக பெண்களுக்கு மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு, ஹைப்போதைராய்டிசம் பெண்களுக்கு மட்டுமே இருந்தது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தோம்னா நிறைய ஆண்களுக்கும் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே இந்த அயோடின் டிஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போது இந்த அயோடைஸ்டு சால்ட் எல்லாருமே எடுக்கணுமா? தேவையே கிடையாது. யாருக்கெல்லாம் அயோடின் டிஃபிஷியன்சி இருக்கோ அவர்கள் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ மற்றவர்கள்லாம் இந்த அயோடின் இல்லாமல் நான் எப்படி உப்பு எடுக்கிறது, அதிகமான அயோடினும் இல்லை உப்பு எடுக்க எனக்கு நம்ம உடலில் அதிகமான பாதிப்பு ஏற்படுதா அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் இருக்குது. பொதுவாக நம்ம எடுக்கக்கூடிய உணவில் உப்பு அப்படின்றது கல் உப்பு சிறந்தது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ரோட்டு ஓரங்களில் உப்பு வந்து விற்றுக்கிட்டே வருவாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோன்னா லேசாக மண் சட்டியில் போட்டு வறுத்தோ இல்லை முருங்கைக்கீரை போட்டு வறுத்தோ எடுத்து வச்சுட்டு அதை தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா. ஆனால் இப்போது இந்த அயோடைஸ்டு சால்ட்டு, கிறிஸ்டலைஸ் சால்ட்டு அப்படின்ட்டு நிறைய உப்பு வகைகள் வந்ததுக்கப்புறம் அது சுவைக்காக மட்டும் இல்லை, நம்ம எடுக்கும்பொழுது நம்ம உடலில் நிறைய பாதிப்பும் அது ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த அயோடின் இருக்கக்கூடிய சால்ட் தாங்க கிடைக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு அகண்ட ஒரு பாத்திரத்தில் ஒரு ட்ரேலையோ கொட்டி வெயிலில் வச்சா போதும். ஸோ வெயிலில் அது வச்சும்போது அதில் இருக்கக்கூடிய அயோடின் எல்லாமே நீக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த உப்பை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உப்புக்களை வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் உப்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் தடுக்கப்படுது. இப்போ அயோடின் இருக்கக்கூடிய இந்த உப்பை வெயிலில் நம்ம உலர்த்தி எடுக்கணும். ஒரு ட்ரேயில் வச்சுட்டு மேலே ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரியோ இல்லை வெள்ளை துணியை நம்ம கட்டி வச்சிட்டோம்னா டஸ்ட்டு உள்ளே எதுவும் படியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் வச்சு எடுத்து அந்த உப்பை யூஸ் பண்ணலாம். இதுவே உப்பை வந்து நம்ம வறுத்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மண் சட்டியில் போட்டு அந்த உப்பை வறுக்கலாம். ஸோ மிதமான தீயில் மண் சட்டியில் நம்ம வச்சுருக்கிற கல் உப்பை லேசாக வறுத்து அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணனாலும் நம்ம உடலில் அதிகமான உப்போட தாக்கம் இல்லாமல் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லலாம். இதுவே சிறுநீரக நோயாளிகள் நான் எப்படி உப்பு எடுக்கலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் முதல்ல மருந்து எடுக்கக்கூடிய ஒரு மாதமாவது உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. ஒரு வேளை சாப்பிட முடியல, ஃபுட்டை வாயில் வச்சாலே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, உப்பு இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2-3 கிராம் உப்பு எடுக்கலாம். அப்போ அவங்க எடுக்கக்கூடிய உப்பு எப்படி இருக்குன்னா, கல் உப்பை நம்ம முருங்கைக்கீரை சாறு விட்டு பாவனையை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதாவது பாவனைனா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கல் உப்பில் கொஞ்சம் முருங்கைக்கீரை சாறு விட்டு கலந்து அதே மாதிரி வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை மண் சட்டியில் போட்டு திரும்ப லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த உப்பை தான் சிறுநீரக நோயாளிகள் பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு 2-3 கிராம் அளவுக்கு பயன்படுத்தினால் போதும். முடிந்த அளவுக்கு உப்பு எடுக்காமல் இருந்தோம்னா நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது, ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க மெடிசன்ஸ் எடுக்கும்போது அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக நம்ம வந்து குணமடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இதில் நிறைய உப்புக்களில் நிறைய வகை இருக்குது. இந்து உப்பு இருக்குது, பிளாக் சால்ட் இருக்குது. இதெல்லாம் நான் எடுக்கலாமா? ஹிமாலயன் ராக் சால்ட் தான் நம்ம இந்து உப்புன்னு சொல்லணும். இதெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக எடுக்கலாம். இந்த இந்து உப்பு, இந்த பிளாக் சால்ட் இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து லேசாக வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். இன்றைக்கு சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா
பல மருந்துகளில், அதாவது ஜீரணம் தொடர்பான மருந்துகளாக இருக்கட்டும், பைல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான மருந்துகள், வயிறு சம்மந்தப்பட்ட அதாவது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்து உப்பு தான் நம்ம பயன்படுத்தி மருந்தாக செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு உப்பு அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய மருத்துவ முறைகளாக இருக்கட்டும், அன்றாட வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் இது நம்ம சுவைக்காக அதிகமாக எடுக்க என்ன ஆகுதுன்னா நமக்கு பல நோய்களை கொண்டு வந்து விடுதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான சிறுநீரக செயலிழப்புக்கு முக்கியமாக குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சிறுநீரக பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா நம்ம அதிகமான உப்பு எடுக்கிறது மட்டும்தான். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டோம்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுக்கும்போது நிச்சயமாக சிறுநீரகங்கள் பழைய நிலைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு நிறைய பேர் கேட்ட கேள்வி தான். நான் எந்த உப்பு எடுக்கலாம், சிறுநீரக நோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது உப்பு நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதற்கான விடை தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன். வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.